எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாதக ரீதியாக அம்மா அப்பாவோட வாழ அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். பொதுவாகவே தாய் தந்தையர் ஜாதகம் பார்க்க வரும்போது பையனோட ஜாதகமோ பொண்ணோட ஜாதகமோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஒத்த பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன விரும்புவாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவோட வாழ்வாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புவாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஜோதிடத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் 4ஆம் இடம் மாத்திருஸ்தானங்க. அது தாயின் ஸ்தானத்தை குறிக்குங்க. லக்னத்திலேருந்து எண்ணி வரும் 9ஆம் பாவம் இருக்குது இல்லைங்களா, அது தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை பித்ருஸ்தானம்னு சொல்லலாம். இந்த 4ஆம் அதிபதியும் 9ஆம் ஸ்தானத்தின் அதிபதியும் ஒன்றாக கூடிங்க 1, 2, 4, 5, 9, 10 ஆகிய வீடுகளில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது குருவால் பார்க்கப்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க அப்பா அம்மாவோட வாழும் அமைப்பு இருக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு ராகு கேதுக்களோட சம்மந்தம் இல்லாமல் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் தன் பெற்றோர்களை கைவிடவே மாட்டாங்க. எப்போதும் அவங்களோட அன்போடு இருப்பாங்க. மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்குவாங்க. 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பரிவர்த்தனை பெற்று அமர்ந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் கூட அவங்க அந்த பிள்ளை பெற்றோரோட நல்லுறவோடு இருப்பாங்க. எப்பொழுதும் கடைசி வரைக்கும் அவங்கள கண் கலங்காமல் பார்த்துக்குவாங்க. நல்லுறவோடு இருப்பாங்க. அதுவே மாறிங்க 4, 9ஆம் அதிபதி ஒன்றாக இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ 6, 8, 12 ஆகிய வீடுகளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ராகு கேதுக்கள் இருந்தாலோ 4, 9ஆம் இடத்துல தாய் தந்தையரோட நிறைய கருத்து வேறுபாடுகளோடு இருப்பாங்கங்க. அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது, அல்லது பாவிகளால் பார்க்கப்படக்கூடாது, அல்லது நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது, அல்லது உச்சம் அடைஞ்சிட்டு உச்சம் பெற்ற கிரகங்களால் பார்க்கப்படக்கூடாதுங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவனால் பெற்றோரோட சேர்ந்து வாழ முடியாத நிலை இருக்கும். 4ஆம் வீட்லேயே சந்திரனோ அல்லது 9ஆம் வீட்லேயே சூரியனோ இருந்தால் கூட ஜாதகன் பெற்றோர்களோட நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இது பொதுவான கருத்துங்க. இன்னும் சாரமெல்லாம் பார்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.